ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷொட்டர் போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. குளிர் காலம் வந்துடுச்சா, ரொம்ப குளிர். 11 மணி வரைக்கும் குளிர் நிற்க மாட்டுது. அதனால நான் ஷொட்டர் போட்டிருக்கோம். ஒரு 11 மணிக்கே தான் ஷொட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப குளிருது. நல்ல குளிராக இருக்குது இருக்குது. இந்த டைமில் சில்லுன்னு வர காலைல எழுந்திரிச்சி தண்ணிலாம் தொட்டால் ஐஸ் மாதிரியே இருக்குது. அதெல்லாம் ஷொட்டர் தான் போட்டிருக்கேன். முன்னால் காலையிலே குளிச்சிருவோம்ல, இப்போலாம் காலைல குளிக்கிறது இல்லை. எப்பயுமே 11 மணிக்கு 12 மணிக்கு தான் குளிக்கிறேனே. குளிர் எனக்கு சளி பிடிச்சா தம்பிக்கும் பாப்பாவுக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் குளிக்கிறது இல்லை. நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு 7 மாதம் ஆகிடுச்சு அம்மா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா வீட்டுக்கு போகணும். அம்மா வீட்டில் இல்லை, அம்மா கேரளாவுக்கு போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் கேரளாவுக்கு போயிருக்காங்க. பாப்பா வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா. என்னோடய பாட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா கூட அம்மா. அப்புறம் வீட்டு கஷ்டம், அம்மா போய் தான் ஆகணும். அப்பாவும் இல்லை, அம்மா தான் இப்போ எங்களை எல்லாரையும் பார்த்துக்கணும். எதுக்காக இருந்தாலும் ஒரு பண்ணுறதா இருந்தாலும் இது பண்ணாலும் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அதனால் அம்மா கேரளாவுக்கு போயிட்டாங்க. வீட்டில் அம்மா வந்து காட்டு வேலைக்கு தான் போவாங்க. ஒரு நாளைக்கு 350 ரூபாய் 250 ரூபா தராங்க. அதை வச்சு அக்கா எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேரளாவுக்கு போயிட்டாங்க. பொங்கலுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்கே போயிட்டு அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. பொங்கல் முடிஞ்சு வேணால் நான் வந்து அங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா வந்தா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இங்கே ஒடிசாவுக்கு வருவாங்க. அம்மா அக்கா அத்தைலாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மா மட்டும் தனியாக தானே இருக்காங்க, அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்திக்கிட்டாப்பா அவங்கள அப்படின்னு சொல்லி தான் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நல்லா மாதுளம் பழம் நிறையா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கருது கட் பண்ணுற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெல் ஆனால் இப்போ கட் பண்ண மாட்டாங்க, பொங்கல் முடிச்சு தான் கட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் லேட்டாக தான் பண்ணுவாங்க. அதுக்காண்டி வீடு தோட்டம் எல்லாமே மண் போட்டு முன்னாடி வருஷம் மொழிவிருந்தாங்களே, அதே மாதிரி இந்த வருஷம் மொழுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி மொழுவாங்கன்னுட்டு. ஃபஸ்ட்டு திண்ணையெல்லாம் மழை பெஞ்சு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை திண்ணைலாம் பார்க்குறதுக்கு. அதுக்காண்டி திண்ணை எல்லாமே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வந்து திண்ணை சைடில் தான் எல்லாத்தையுமே சரி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ஒரு மாதிரி ஷேஃபாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது பேர் அதை வச்சு மம்முட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். நிறைய பேர் ஊர் சைடில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சு சைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல அதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை பெஞ்சு ஒரு மாதிரியே தான் ஆகிடுச்சு. நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. வாசல் திண்ணை எதுவுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மொழுகுனா தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் இந்த வேலை ஆரம்பித்தோம். முழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்காரர் இன்றைக்கி வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கார். மண்ணெலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண் வந்து காலையிலேயே போயிட்டு சைக்கிளில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்காரும் என்னோடய மாமியாரும் போய் தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே காடு இருக்குல்ல, முன்னாடி வருஷம் மண் எடுத்துன்னு போகிறேன், அங்கே தான் எடுத்து இது எல்லாமே தோட்டம் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்கும் வைக்கோல் எல்லாமே வச்சு. இப்போ வந்து எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. ஆட்டுக்குட்டி எல்லாமே இந்த சைடில் வந்து விதைலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஏர் ஓட்டி எல்லாம் பில்லு அரிச்சு வச்சுருக்கோம். இன்னும் விதை போடுறதுக்கப்புறம் தான் விதை போடணும். எல்லா சைடுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இங்கெல்லாம் மண் வச்சு கோவிலுக்கு ஃபஸ்ட்டு மொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் மொழிவு வச்சுருந்தாங்க. அதுக்காண்டி தான் அந்த சைடில் மண். கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக மொழிவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக என் மாமியார் தான் கையாலே எடுத்து போட்டு மொழுகுனாங்க. இது காஞ்ச உடனே சாணி போட்டுருவாங்க. சாணி போட்டு மொழுகுனா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் சாணி போட்டு மொழுகுறத. அவ்வளோ சூப்பராக இருக்குமே மண் தெளி. அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே துளசி செடி வச்சுருப்போம்ல, அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே துளசி செடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே மண் போட்டு மொழுகி வச்சுருந்தாங்க. அது காஞ்சு கொஞ்சம் வீரில் விட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ஷேஃபாக கட் பண்ணி முடிச்சுட்டு விளக்குமாறு வச்சு கூட்டிக்கிட்டு இருந்தார். கூட்டிட்டு அந்த கீழே கொஞ்சம் மாதிரி குப்பைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு இருந்தார் பாருங்கள். நான் சும்மா ஆட்டுக்குட்டி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அது ஓடி பிடிச்சி விளாட்றது. அதுக்காண்டி தான் அதை காமிச்சிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது வரைக்கும் நான் வீடியோ யார்ட்டுமே சொன்னதில்லை. என்னோடய மாமியார் முடியை பார்த்துருக்கீங்கல்ல, பின்னாடி ஒரு மாதிரி லாங்காக இருந்துச்சுல, சடை விழுந்த மாதிரி. அது வந்து என்னோடய மாமியார் நம்ம வீட்டில் சிவன் கோவில் இருக்குல்ல, அது எப்பயுமே ஒரு 15 வருஷமாக அந்த கோவில் வந்து அதுவாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. மாமியார் சிவன் கோவிலுக்கு மாமியார் தான் பூஜை பண்ணுவாங்க. காலையில் சாயங்காலம் அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. மாமியார் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி மாமியார் முடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமே. அந்த ஜடை உழுந்துருக்குன்னு சொல்லுவாங்களோ, அது மட்டும் ரொம்ப லாங்காக காலு கிட்ட வந்து அடிக்கும். அது வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகிடுச்சு, உங்ககிட்ட சொல்லணுமே அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் மொழிகிட்டு இருந்தார் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த சைடில் வந்து மாமியார் தண்ணி ஊற்றி கலக்குறாங்க பாருங்கள். பக்கெட்டில் சாணி வச்சுருக்காங்க பாரு. சாணியுமே போட்டு அது கூட கலப்பாங்க. ஏன்னா சாணி போட்டு இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி விரிசல் தரையில் ஒரு மாதிரி கோடு கோடாக உழுவாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் அந்த சைடு கலந்துட்டு இருந்தாங்களா. வீட்டுக்காரர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பூசி இந்த அளவுக்கு தின்னைக்கிட்டு பாதி வந்துட்டார் பாருங்கள். இன்னும் இவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து
விற்றுக்கிட்டு வந்தாங்க பூரி, அதுக்கப்புறம் இந்த சமோசா இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் வாங்கித்தாங்க அப்படின்னு. சரி போ காசு அங்கே இருக்குது எடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சமோசா இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் ஆசைக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். டெய்லியும் சாப்பிட்றது இல்லைல்ல. எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல. அதனால கொஞ்சம் வாங்கிட்டேன். வாங்கி சாப்பிட்டேன். ரூ. 50க்கு வாங்கினா எல்லாருக்கும் 2, 2 இது பண்ணுற மாரி. ஒன்று ரூ. 5 எல்லாருக்குமே வாங்கிட்டோம். மாமியாருக்கு, மாமனாருக்கு, எனக்கு, வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டோம். வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பங்கு நானுமே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ணும். அதனால எனக்குமே ஆசையாகிடுச்சு சாப்பிட்டேன். என்னோடய வீட்டுக்காரர் திண்ணையெல்லாம் மொழுவி முடிச்சுட்டு மண் எடுக்க போயிட்டார் திரும்பியும். என் மாமியார் வந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் சாப்பாடு செஞ்சு வைப்போம்ல அந்த வீட்டுக்குள்ளே முழுகுறாங்க. ஏன்னா அந்த வீடுமே ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப நாள் ஆகுது. முன்னாடி வருஷம் பண்ணோம். இந்த வருஷம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு திண்ணையெல்லாம் மொழுவிட்டாங்க. இது வந்து மாமியார் வீட்டு எல்லாமே மொழுவி முடிச்சுட்டாங்க. இது வந்து நைட்டு எடுத்த ஈவினிங் டைம் நைட்டு எடுக்கிற வீடியோ. நைட்டு வந்து இவர் மொழுகிட்டு இருந்தார். மொழுகி முடிச்சிட்டாரு. தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது சமமாக திண்ணை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கீழே பண்ணார் திண்ணை. இது நம்ம உட்காருவோம்ல அந்த சைடில் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணக்கூடாது அந்த டைமில், ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் நின்று காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இந்த கலர் லைட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு இருந்தார் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாண்ட சைடில் வந்து பக்கத்து வீட்டு பாட்டி வந்திருந்தாங்க. அவங்களுமே கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட. இப்படி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணு, அதான் ஷைனிங்காக இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அது நாங்கள் இருக்கிற ரூமுக்கு போகிற இடம். அதனால் அந்த சின்ன கேப்பை மட்டும் விட்டுட்டு இந்த சைடு எல்லாமே பூசிட்டாங்க பாருங்கள். எனக்கு பார்க்குறப்ப ஆசையாக இருந்துச்சு. எப்படி பண்ணுறாங்க பாருங்களேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளைலாம் எங்கள் அம்மாவுக்கு நாங்களாம் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த சைடு எல்லாமே எவ்வளோ அழகாக பண்ணி முடிச்சிருக்காங்க பாருங்கள். நான் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். அவங்களுக்கு எல்லாமே மாமனார் மாமியார்லாம் சீக்கிரமாகவே சாப்பிட்டாங்க. தக்காளி சாப்பாடு. இது வந்து என்னோடய வீட்டுக்காரனை கிளற சொன்னேன். சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு. அதனால் இப்படி ஆகிடுச்சு சாப்பாடு. பாருங்கள் எப்படி குழச்சி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் இது எடுக்கலான்னு போயிட்டேன். அவர் தான் இது பண்ணிகிட்டு இருந்தார். சாப்பாடு வீட்டுக்காரர் தான் பண்ணியிருந்தாரு. நான் வந்து மாடு வந்து கட்டி போட சொல்ல பில்லு அந்த சைட்லாம் ரொம்ப கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாடுக்கு. கொஞ்சம் புகை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் போயிட்டேன். அவரு தான் தக்காளி சாப்பாடு இது பண்ணி வச்சுருந்தாரு. பாருங்கள் எப்படி குழஞ்சிருக்கு. கொஞ்சம் மீன் வறுத்து அதை வச்சு நைட்டு சாப்பிட்டோம். மொழுகுல இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை வந்து மொழுகுன்னு இன்னும் வீட்டுக்குள்ளே காயவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் அந்த ரூமில் எடுத்து வச்சுட்டோம். இது ஆடுலாம் உள்ளே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். இன்னும் இந்த சைடெல்லாம் மொழுகணும். நான் உட்காந்துருக்க இந்தாண்ட சைடு எல்லாமே மொழுகி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாணி போட்டு மொழுகுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வேலை தான் அன்றைக்கி நடக்கும். நானுமே மாமியாருக்கு நான் வந்து மொழுகக்கூடாது, என்னை மொழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி எடுத்து வந்து கொடுப்போம், சாணி அந்த மாதிரி கலவெல்லாம் கலந்து கொடுப்போம். அவங்க இது பண்ணுவாங்க. வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோ பார்க்கலாம்.